ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அதில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஸ்டின் அதை 4 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டிஎஸ்எல் இன்டர்நெட் சர்வீஸு ஒன்லி ஒர்க்ஸ் ஓவர் எ லிமிட்டட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ். டிஎஸ்எல்னால் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், அதையும் பார்த்துக்கணும். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் WWAN? நான் நேற்று கூட உங்களுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸ் போட்டிருந்தேன். ஒயர்லெஸ் வைடு ஏரியா நெட்வொர்க். அடுத்து வேர்ல்டு வைடு வெப்பு அல்லது WWW இன்டர்நெட் ஆர் த சேம், அது ட்ரூ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டு அக்சஸ் இன்டர்நெட் ஃப்ரம் யுவர் மொபைல் ஃபோன் என்னென்ன வேணும்னு கேட்குறாங்க. கொஸ்டினை எப்போவுமே வந்து எக்ஸாம் இதில் அவசரத்தில் நீங்கள் படிக்கவே பிடிக்காதீங்க. அது இல்லாமல் எல்லாம் எழுதுறதில்ல, கம்ப்யூட்டர்லேயே சூஸ் பண்ணுறது. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் நல்ல தரவாக இருந்தால் தான் பார்த்து நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ண முடியும். ஏன்னா நேரம் பத்தாது ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்னென்னலாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம் அதில் வந்து 50 மார்க்ஸில் அட்லீஸ்ட்டு ஒரு 15ஆவது நான் கொடுக்குறது வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்நெட் ஃப்ரம் யுவர் என்னென்ன வேணும்? மொபைல் ஃபோனு வித் இன்டர்நெட் ஆக்சஸோடு இருக்கணும். மொபைல் ஃபோன் சர்வீஸு டேட்டா சப்மிஷன் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மொபைல் ஃபோன் வித்து டேட்டா செட்டிங்கும் இருக்கணும். அதனால தான் அத்தனையும் இருந்தால் தான் இன்டர்நெட் எடுக்க முடியும். வாட் இஸ் த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு? 4Gக்கு வந்து 100 Mbps to 1 Gbps. அடுத்தது பாருங்கள், ஒய்ஃபை அண்டு டேட்டா கார்டு ஆர் த ஒன்லி 2 ஆப்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் வித் இன்டர்நெட். ஆமாம். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்? டைரக்ட், அதாவது டயலப்பும் இன்டர்நெட் கனெக்ஷன் தான், டிஜிட்டல் நெட்வொர்க்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் தான், டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனும் இன்டர்நெட்டு தான். டைரக்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிறப்ப இன்டர்நெட் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ், இது இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. இதெல்லாம் பண்ண பிற்பாடு தான் இன்டர்நெட் வரும். அடுத்தது ஒயர்லெஸ் ஃபெடிலிட்டி ஃபுல் ஃபார்ம் ஒய்ஃபை, அதுவும் உண்மை தான். ஜினா என்ன? 2G 3G 4G, இப்போ 5G வந்துருச்சு. என்னன்னா ஜென்ரேஷன், ட்ரூ தான். வித்து இன்டர்நெட் யூ கனாட் பை ஆர் செல் ப்ராடக்ட், யார் சொன்னால்? அது ஃபால்ஸு. பையும் பண்ணலாம், அதாவது நாட்டு கெனாட் பை ஆர்டர் பார்த்துக்கணும், ஃபால்ஸ். வாங்கலாம் விற்கலாம் பொருள்லாம். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அது ட்ரூ தான். அடுத்தது பாருங்கள், வித் இதை வந்து இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் வித் யூ கேன் சென்ட் ரிசீவ் மெசேஜஸ் இன்டர்நெட்டில் என்னென்ன பண்ணலாம்? போஸ்டெல்லாம் கிடையாது, எலக்ட்ரானிக் மெயில் வழியாக தான் பண்ண முடியும். 2G நெட்வொர்க் இஸ் பேஸ்ட் ஆன் நேரோ பேண்டு டிஜிட்டல் நெட்வொர்க், அது பேர். அடுத்தது பாருங்கள், ப்ரௌசர் இஸ் த சாஃப்ட்வேர் விச் சர்ச்சஸ் அண்டு ப்ரெசன்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட். ஆமாம், ப்ரௌசர்னால் வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸு, ஒபேரா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேடி நமக்கு வேணுங்கிறத கொடுக்கும், அதுதான் ட்ரூ. வித் இன்டர்நெட் யூ கேன் ஒன்லி ஷேர் டேட்டா வித் பீப்புள் லிவிங் இன். சின்ன இதுலையா, கம்மியான மக்கள் இருக்கிறதுலையா வந்து நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுவோம் இன்டர்நெட்டில்? கிடையாது, தப்பு. while connecting your smartphone with Wi-Fi, if you already saved a Wi-Fi network, automatically நெட்வொர்க்கு கனெக்ஷன்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா, அந்த ஹப்பும் போட்டு வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் தனியாக செல்லில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா செட்டிங்ஸ்லாம் போட்டோன்னா செல்லில் கனெக்ட் பண்ணிக்கலாம். HTTP இஸ் அ மெத்தட் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் வெப் பேஜஸ் டு கம்ப்யூட்டர். ஆமாம், உண்மை. HTTPன்னு அங்கே வரும் பாருங்கள், HTTP நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வரும். அது வந்து நமக்கு நம்ம கொடுக்குறதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்குற படிக்கிற இதில் கொண்டு வந்து காமிக்கும். அப்புறம் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் டயல்-அப் கனெக்ஷன் அண்ட் இன்டிகிரேட்டட் டிஜிட்டல்? இது வந்து ISD, இன்டிகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்கு. இதை பாருங்கள், ISDN, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
போகாது. ஸ்டேபிள்னா என்ன? ஒரே மாரி வந்துக்கிட்டே இருக்கும். சம் ஆஃப் த பாப்புலர் இன்டர்நெட் ப்ரௌசர். இன்டர்நெட் ப்ரௌசர்னா என்ன? நம்ம அது வழியா தான் நம்ம இன்டர்நெட்டை உலகத்தோட எல்லா இன்டர்நெட்டோட கனெக்ஷன் பண்ண முடியும். அது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம் எல்லாமே தான் ப்ரௌசர். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இமெயில்? இமெயில்னா என்ட்ரி மெயிலு, எமர்ஜென்சி எல்லாம் கிடையாது. எலக்ட்ரானிக் மெயில். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். செட்டிங் அப் இன்டர்நெட் ஆன் கீபேட் பேஸ்டு மொபைல் ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக செட்டிங்ஸ் இருக்கும். அது உண்மை. அடுத்தது பாருங்களேன், டயலப் கனெக்ஷன். யூசர்ஸ் டு டயலப் கனெக்ஷன் வைக்கணுன்னால டெலிஃபோன் லைன் வேணும், மோடம் வேணும். இங்கே டெலிஃபோன் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. வாட் ஆர் த 3 பேசிக் எலமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு கனெக்ட் டு த இன்டர்நெட்? என்னென்ன வேணும்? நான் அந்த மேலே சொன்ன கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பாருங்கள் கீழே. மோடம் ப்ரௌசர் விண்டோவா, மோடம் டெலிஃபோன் அண்டு ப்ரௌசரா? அதாவது என்னென்ன சொல்கிறாங்க, மோடம் வேணும், டெலிஃபோன் வேணும், ப்ரௌசர் வேணும், ஆனால் வந்து கம்ப்யூட்டர் வேணும்ல, இன்டர்நெட்டு சர்வீஸ் ப்ரொவைடரும் வேணும்ல. அதுக்கு தான் மோடம் இன்டர்நெட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்தா தான் ப்ரௌசரும் கொடுக்கணும். அவங்க நம்ம கனெக்ஷன் வாங்கணும், பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டு இதெல்லாம் வாங்கணும். அப்படி இல்லை செல்லுலேருந்து கலெக்ட் பண்ணணுன்னாலும் அந்த என்னன்னு கேட்போம். நான் ஜியோவை போட்டிருக்கேன், அப்புறம் வந்து ஏர்டெல் போட்டிருக்கேன், பிஎஸ்என்எல் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்டர்நெட்டு பேசிக் எலமெண்ட்ஸ்னால் நான் முக்கியமான பொருட்கள். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் வைஃபை? ஒயர்லெஸ் ஃபெடிலிட்டி. பாக்கி எதுவுமே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 26ஆம் தேதி பரீட்சை போல் இருக்குது. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் WWAN? ஒயர்லெஸ் வைட் ஏரியா நெட்வொர்க். டெதரிங்னா ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட். அது என்னன்னா மொபைல்லேருந்து ஷேர் பண்ணுறது, மற்ற வீடியோஸ்லாம் அதர் ஃபோனுக்கு ஷேர் பண்ணுறது, அந்த பிளாட்ஃபார்ம் தான் டெதரிங். ப்ராசஸ் பை இங்கேருந்து நம்ம ஷேர் பண்ணுறோம்ல மொபைலு, வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாம், அது பேர் தான் டெதரிங். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறையா டெதரிங் வருஷம் வருது. ஒரு செட்டு வருது. த இன்டர்நெட் இஸ் எ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆமாம், நெட்வொர்க்னால் மில்லியன்ஸ் ஆஃப், உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டரும் ப்ரௌசருக்குள்ளே போனீங்கனாலே கனெக்ட் ஆகிடும். அதுதான் வந்து நெட்வொர்க். எமர்ஜென்சி மெயில் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இமெயில். எமர்ஜென்சி மெயில் வந்து இமெயில் கிடையாது, எலக்ட்ரானிக் மெயில் தான் இமெயில். அதனால் ஃபால்ஸு. டு அக்சஸ் இன்டர்நெட்டு ஃப்ரம் யுவர் மொபைல் ஃபோன் யூ ஜஸ்ட் நீட் எ ஃபோன் தட் சப்போர்ட்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன். வெறும் ஃபோன் மட்டும் இருந்தால் போதுமா? கிடையாது. அதுக்கான செட்டிங்ஸ் வேணும், எல்லாமே வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நெட்டு அக்சஸ் பண்ண முடியும். பை யூஸிங் 2G நெட்வொர்க் யூசர் கேன் மேக் வாய்ஸ், வீடியோ கால் எல்லாமே பண்ணலாம் 2G நெட்வொர்க்கு. அதே போல் இப்போ அதோட இது மட்டும் 5G ஆயிடுச்சு. வேர்ல்டு வைடு வெப், WW இன்டர்நெட் ஆர் த சேமா? ரெண்டும் ஒன்று தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம கடகடன்னு பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு PDF அட்ரஸ் போடுறேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.